ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நல்லதொரு வினை சேனல். இந்த வீடியோவில் இட்லி தோசைக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு சாதத்தோட நல்லெண்ணெய் நெய்யெல்லாம் ஊற்றி நல்லா பிசைஞ்சு சாப்பிட ஆரோக்கியமான கருவேப்பிலை இட்லி மிளகாய் பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடாயில் 1/2 கப் கருப்பு உளுந்து, 1/2 கப் கடலைப்பருப்பு சேர்த்து அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்து விட்டுக்கலாம். நல்லா உளுந்து பொன்னிறமாகி வாசனை வெளியே வரும், அது வரையிலையும் நல்லா வறுத்து விட்டுட்டு நம்மளோட காரத்துக்கு தக்கன வரமிளகாய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 10 போல் சேர்த்துருக்கேன். கையில் நல்லா இறுக்கி பிடிச்சி ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை க்ளீன் பண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். வெறும் சட்டியில் கருவேப்பிலையை போட்டு வறுக்கிறத விட இந்த மாதிரி பருப்பு கூடையே சேர்த்து வறுக்கும்போது அந்த மிளகாவும் கருவேப்பிலையும் சூப்பராக வறுபட்டு வந்துடும். அதிக நற்குணங்கள் கிடைச்ச எளிதாக எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய இந்த கருவேப்பிலையோட அருமை தெரியாமல் அதை தூக்கி போட்டுட்டு நல்லா சாப்பிடுவோம். ஆனால் இந்த கருவேப்பிலையை சாப்பிட்டா நம்ம தலையிலேருந்து கால் வரைக்கும் அவ்வளோ நன்மை தரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வெறும் கருவேப்பிலையை நம்மளால் சாப்பிட முடியாது, நம்மளுக்கு வலிக்கும். அதனால் இந்த மாதிரி பொடியோ சட்னியோ துவையலோ செஞ்சு சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். அந்த கருவேப்பிலையும் வத்தலும் நல்லா வறுபட்டு வந்ததுக்கப்புறமா தேவையான உப்பு, கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பெருங்காயத்தூள் சேர்த்து அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற விட்டுறணும். இந்த சூட்லேயே கருவேப்பிலை நல்லா மொறுமொறுன்னு காஞ்சி வந்துடும். அதுக்கப்புறமா இதை ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு நம்மளுக்கு எந்த பக்குவத்தில் இட்லி பொடி சாப்பிட பிடிக்குமோ அதுக்கு தக்கன அரைச்சி எடுத்துக்கலாம். எனக்கு லைட்டாக கொஞ்சம் ரவை ரவையாக இருந்தால் பிடிக்கும். அதனால் நான் அந்த பக்குவத்திலே அரைச்சி ஒரு பாத்திரத்தில் மாற்றி நல்லா ஆற விட்டுட்டு ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ஆத்திர அவசரத்துக்கு கை கொடுக்கும், ஆரோக்கியமாக சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இந்த கருவேப்பிலையை அடிக்கடி சாப்பிட்றதுனால ஹீமோகுளோபின் அதிகரிக்கும், சர்க்கரை நோயை கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறோம். அதனால் அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.